அடுத்த தடவை அதை பவுத்துறானே கண்டிப்பா. 3 வருஷம் அவுக்கலங்க. 3 வருஷம் அவுக்கலையா? என்னங்க சொல்றீங்க? இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு பணக்காரங்க ஏழை அதெல்லாம் கணக்குல எத்தனையோ மார்க் போயிட்டு வந்துருச்சு. இந்த கணக்கெல்லாம் நான் சொல்ல முடியுமா? மூணு வருஷம் ஆகும் இல்லையானே? திட்டம் போட்டா வைக்க விடலை. அப்படியே மாதிரி கரவாடி வந்து 3 வருஷம் கரவாடி வந்துட்டு பேசுங்க. இதே மாடு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு 3 வருஷம் அவக்க விடலை. 2 வருஷம் அவங்க திருப்பி ஏற்றிட்டு போற மாதிரி இருக்கு. இந்த வருஷமா வராயின்னு சொல்லிட்டு போட்டுதானே? ஏன்னா அவங்க இல்ல அப்படின்னு போட்டுதானே? நான் வலிமையான மாட்டினான் தான் உள்ள போய் நுழைச்சிருக்கலாம், அவச்சிருக்கலாம், ஆளு விசாரிக்க வேணும். நான் ஒரே ஆளு சிங்கிள். 3 வருஷமா திட்டம் போட்டு தான் ஆகும். சிறந்த நல்ல மாடு பார்த்து கொடுக்கலாம்ல. ஏன் மற்ற மாடு கொடுத்துருக்காங்களா? 18 இங்க இருந்து புதுக்கோட்டை 18 கொடுத்துருக்காங்க. சேலத்துக்கு 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. நம்ம மதுரை தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. நம்ம மதுரை மாவட்டம் தானே. சரி, நல்ல மாடு இருக்கிற அந்த ஏரியாவில் கொடுக்கலாம்ல. யாருக்கு தெரியாது? நல்ல மாடு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? பூரா தெரியும், அனைத்தும் தெரியும். ஒரே ஆளு சிங்கிள். சார், தம்பிகள் தெரிஞ்சு கேட்கறாங்க. இந்த மாதிரி எத்தனை ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்கல்ல. கண்டிப்பா நம்ம கொண்டு வரோம், விருப்பத்தை அவுக்க போறான். பிடிச்சா பிடிச்சிட்டு போறேன். பிடிக்கிறதே மாடு பிடிக்கணும், சண்டை ஓட்ட அடிக்க கூடாது. பிடிக்கிறதே மாடு. மாட்ட தரமா இருக்கா, புரியாத தரமா இருக்கான்னு பாக்க நம்ம மாதிரி வரது கேட்டு வந்து பாப்பல. 10 பேர் உள்ள நான் ஒண்டியாளுக்கு வருவேன். குடிச்சு அவனுக்கு கையை போட்டு திறமையான படியாரன்னு சொல்லிட்டு போனேன். அப்படித்தான் அவனுக்கு ஆறுதல் இருக்கும். பரவாயில்ல, பெரிய மனுஷன் சொல்லிட்டு போனாப்ல அப்படின்னு. முடிக்கிற தானப்பா மாடு. இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, வயசானவர் கொண்டாந்தார் ஐயா, நல்லா மாடுறா பரவாயில்ல சொல்லுவாங்க. அந்த பேர் அதுதான தெத்து திறமை. இப்ப ஒரு வருஷமா போறோம், ஜல்லிக்கட்டு இல்லைன்னா ஒன்னும் கட்டி போட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தான். இல்லப்பா, கொண்டு வந்து போட்டான் தம்பி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா டோக்கன் தான் சொல்லும் போது, டோக்கன் தான் சொல்லுவோம். நம்ம கூட அவுக்கலாமா? தப்பு. சோறு தானே திங்கிறான். எல்லாம் வேண்டாம், டோக்கன் தான் கொண்டு வந்தா 4 மணிக்கு ஜல்லிக்கட்டு படிட்டாங்க. இதனால என்ன மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அடியா நல்லா மாடி பணாரில போட்டா ஆரி அளக்குறது, மாட்டை மலர்ந்து போறதா அப்படி தள்ளி போய் அவுக்கணும்னு மாட்டி அடிப்பாங்க. ஆமா, அடிக்கிறாங்க. இந்த ஒரு பயல அடிச்சு மண்டை உடைச்சுட்டாங்க. பாவம். பக்காவே சட்டம். இதுக்கு மேல இதே போன வருஷம் நல்லா கேளுங்க, 5 மணிக்கு அவர் அடிச்சு மண்டை உடைச்சாங்க. உள்ள அந்த மாட்டை போன வருஷம் 5 மணிக்கு அடிச்சு அவர் மண்டை உடைச்சாங்க. போலீஸ்கார அடிச்சாப்ல. அவர் அடிக்கிற பவரா சொல்லு போறேன். பெரியவரே அப்படின்னு மண்டையில அடிச்சு மண்டைய உடைச்சு ரத்த ஒழுகுது. அவுக்கலப்பா அந்த மாடு அவுக்கலப்பா. 500 சொல்றேன். சிறப்பான மாடா எப்பவோ எந்த காலத்துல பாருங்க. எனக்கு எதிரி கூட அவன் சொத்த நான் எடுக்க போனதுக்காக எனக்கு எதிரி கூட. நல்ல மாடா வாங்கி வச்சிரு. என் மாதிரி ஆத்திரப்பட்டு ஏழைக்கு ஒரு நல்ல மாடு இருக்குன்னா பெரியவங்க விருப்பம் இல்ல வளர்க்குறான். பெரிய ஆளு இந்த மாதிரி எல்லா பேரும் முக்கியத்தையும் செய்வாங்க. நம்ம பேர் வாங்குறேன். வீட்டு மாட்டை கண்ட வளர்த்து நாங்க பேர் வாங்குறோம். நாட்டு மாட்டுக்கு ஒரு மதிப்பு. அவங்க முதல்ல இடத்துக்கு போயிருக்கோம். விராலி மலையில எல்லாம் கொடுக்கணும்னா என் மாட்டுக்கு சிறந்த மாடா தேர்ந்தெடுத்துக்கணும். விராலி மலையில தமிழாட்டம் போயிட்டு வெளியே திருப்பி வந்து விளையாடும். என்ன பெரிய மாடு வந்தாலும் மங்களாம்பட்டி சலைக்குன்னு ஒரு பேர் நேம் இருக்குல்லப்பா. தனியா ஒரு நேம் மாடு தானே. ஆமா, நேம காப்பாத்தணும்ல. அங்க இருந்து கொண்டு வரதுக்கு அவுக்குள்ள தானே கொண்டு வர்றான். திருப்பி பிடிச்சிட்டு வர உங்களுக்கு பிரைஸ் காண்டியா வர்றான். யாருமே வர மாட்டாங்க. நம்ம மாடு வளர்த்துருக்கேன், திறமைக்கு தான் பரிசு அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்குங்களா யாருக்கா இருந்தாலும். விளையாடுறத பாக்கணும். அந்த ஒரு
ஏப்பா செவ்வாய் பெருமை சொல்லக்கூடாதுப்பா. இந்த மாடை வச்சுதான் அந்த ஊரே தெரிஞ்ச அளவுக்கு சில பேர் லோக்கல்ல இருக்க மாதிரி தெரியும். தெரியாது செவலா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நேமான மாடு.